அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீவில் லெட்டர்ஸ் கிச்சனில் புளி மிளகா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் கட்டியாக. ஒரு 100 கிராம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மிளகா வந்து இந்த மாதிரி முனியில் வகுந்தால் போதும். வகுந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், காயம், மஞ்சள் பொடி, எண்ணெய். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும், அப்போ நல்லாயிருக்கும். காயட்டும் பார்ப்போம். கடுகு காஞ்சிடுச்சு, எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டாச்சு. வெந்தயம் போடலாம். கடுகு வெந்தயம் வடிச்சு மிளகா போடணும். நல்லா வதங்கி கலர் மாறிக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறினோடனே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு புளியை வச்சுக்கலாம். காயத்தையும் போட்டுக்கலாம். மூடி வச்சுருவோம். கொஞ்சம் வேகட்டும் பார்ப்போம். கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வத்தட்டு புளி. உப்பு அப்போதே போட்டேன், சொல்ல மறந்துட்டேன். புளியோடய போட்டு கரைச்சிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சு புளி மிளகா ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் வச்சுட்டு சுடுறதுக்கு தோசை இட்லி எல்லாமே வச்சு சாப்பிடுவோம். காரசாரமாக இருக்கும். புளி மிளகா ரெடி. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.